விஷுவல்ஸ் ஓகேவா? எதுமா திருப்பி பிடிங்க சார், போஸ்ட் கொஞ்சம் கீழே. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பிரஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். சூதுகோம் 2 ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, ஒரு பெரிய லாஃப்டர் ரைடாக இருக்குது. வாழ்த்துக்கள் சூதுகோம் டீம், அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக், எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே, ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது சார். சிவி சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சூதுகோம் 2 வெல்லும், அதில் டவுட்டே இல்லை. சிவி சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலி வந்து ரொம்ப டைமில் இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். சூதுகோம் 2 ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை. ஆக்சுவலி என்ன வந்து ரொம்ப சிவி சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அவ்வளோ நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் சிரிச்சாடா, ஹே பாஸ் என்ன பாஸ் காமெடி பண்ணுறீங்க? இல்லை பாஸ் நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன், நம்பவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுபாஷ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தாரு. அவருக்கு பாதி படம் எடுக்கிற வரைக்கும் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவிஞன்னு நினைக்கிறேன், எடிட்டில் பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறான், இல்லை எனக்கு பார்க்கும்போது எப்போ தெரியுது நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போதான் சாட்டிஸ்ஃபை ஆனது. ஆக்சுவலி நடிக்கும் போது ஒரு சீன் சொல்லுவார், இது பஸ் இது ஓகே வேணும், ஒரு 1/4 ஸ்பூன் குறைங்களேன் அப்படின்வாரு, இல்லை நம்ம பஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் நலனும் வந்து சூதுகோம் வந்து ஒர்க் பண்ணோம். சிவி சார் சூதுகோம் 2 சம்பளம் என்னால் மறக்கவே முடியாது. சூதுகோம் 1 2 சாரி சிவா வந்துச்சா? ஸோ ஒரு நாள் அவர்கிட்ட வந்து நம்பர் ஞாபகம் இல்லை, சிவி சார் இந்த மாதிரி ஒரு 50,000 அர்ஜென்ட்டாக வேணும், இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்க நல்லா இருக்கும் அப்படிதான்டா, சர்ரா வெயிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. முன்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சா போயிடாத, ஈவினிங் பார்ட்டி கிட்ட அப்படின்னாரு. ஓகே சார் சூப்பர்னும். டீ நகரில் கேண்டி கிளப் கூப்பிட்டு போனார், நல்லா குடித்தோம், ஜாலியாக இருந்தோம், எல்லாம் முடிஞ்சு. சாரி சார் முடிஞ்சோடனே என்னடா நீ கேட்ட 50,000 இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்க, இந்த கழிச்சுக்க, இந்த 10,000 எடுத்துக்க. இப்படியெல்லாம் யாராலும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும்தான் அப்படி வாங்க முடியும், அது சிவி சார் கிட்ட மட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்காரு. எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா, அப்படியாடா ஈவினிங் பார்ட்டிக்கு வந்தது கருணாகரன் இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவாரு. அதை சிவிகுமார் சார். அண்ட் ஃபைனலி டைமில் நல்லா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் நிச்சயமா, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அதில் நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்திய சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார். ஏன்னா சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும், அது வந்து சிவாவில் மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும், குருநாத் என்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றேன். அண்ட் கருணாகரன் நீதான், அவனை வந்து வேற ஆப்ஷனே கிடையாது, தட் இஸ் கருணாகரன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார் இந்த படத்தை. ஹோல் டீம், மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இது சொல்லாம முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு எந்த இடம் இருக்காது. தமிழ் சினிமாவின் தந்தை, தி பவுடர் ஸ்டார் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன பேசியாச்சு. தேங்க்யூ பாபி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டனில் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் சிவி குமார். ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டாக கழிக்கிறது தான் அதை பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னது நன்றி சார். நான் ஊரில் இல்லை. இப்போ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அதுதான் சிவி குமார் அந்த அர்ஜுன் 2 பேர் வந்தாங்க. வந்து இது மாதிரி நம்ம சூதுகோம் 2 பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார், நல்ல படம் அது, அந்த படம் நம்ம பண்ணி போனோம் சார். இல்லை இது நல்லதே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இங்கே வந்து தான் தெரிஞ்சது நல்லது பார்ட் 1 மறந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 2 பார்ட் 3 வேற சொல்கிறாங்க. ஸோ பிரதர் அப்படிதான் என்ன ஏமாத்திடுறாங்க பிரதர். ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன். இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னதான் வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனால் அவன் மூஞ்ச பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லேயும் அப்படிதான் பயங்கரமான அக்யூஸ்ட். பார்த்தா கைத்தட்டத்தை எல்லாம் தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தாரு, கார்த்திக் சுப்ராஜ் நல்லா இருக்கு தயவுசெய்து கைக்கிட்டு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து
சிவிகுமார் பற்றி வரேன். என்னன்னா சிவிகுமார் வந்து ஒரு பெரிய அசெட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. மார்க் வாங்க யூனிவர்சிட்டி, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சில சேர் இருக்கும், சேர் கூட இருக்காது, கேள்வியா இருக்காது. அந்த மாதிரி சிவிகுமார். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவிகுமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில் கண்கலந்து நான் வந்து பார்த்தேன். அது வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. எவரெல்லாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். லவ் யூ பிரதர் ஃபார் திஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல? அந்த செக்கு படம் முடிச்சவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லவ் யூ ப்ரோ. இதெல்லாம் சும்மா ஓகே, அதுக்காக நீங்கள் இதை மறந்துடாதீங்க. உண்மையிலேயே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும்னு தான் என்னுடைய மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார். என்னப்பா இவர் பண்ணிட்டு வர அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்ணிட்டு வரப்பா, ஹோட்டல் வச்சிருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது, ஸ்கூட்டியில் போகிறாரு, காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடிச்சாலும் ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முடியுது ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பிட வீட்டுக்கு அனுப்புறேன் சார். நான் வெயிட் பண்ணுவேன் செக்கு கிக்கெட் நான் வருதா அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிருந்தாங்க. அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக வத்த குழம்பு எடுத்துட்டு வந்தாரு. ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து வத்த குழம்பு இல்லை சும்மா சொன்னேன் சார், புரிஞ்சுக்காதீங்க. எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்றது, அதுக்காக செக்கை மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஒன்றும் சாமி பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. ஓடிடி முடிச்சோடனே அப்புறம் சேட்டலைட் முடிச்சவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்தில் வந்து சந்திரசேகர் சார், ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னது நல்லா தமிழ் பேசுறாரு, அவர் கூட நடிக்கிறேன்ட்டு. அவர் இன்னும் 2 படத்தில் நடிச்சா என்ன மாதிரி அவர் பேசுறாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு பயமா வேற இருக்கு சார். நீங்க வேற ஓகே. அண்ட் ஹரிஷா கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் அருள்தாஸ் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம், டைம் வேறு இல்லை. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி. ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் ஓடும்போது ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு 10 நிமிஷத்தில். ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். அண்ட் இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயணன் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷ் வரேன். நான் அது முன்னாடி எட்வின், ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். அம்மாக்கும் அப்பாவுக்கு தான் அவங்க இந்த கிரெடிட் போவோம். ஏன்னா அவங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தோஷ், நான் 2 மினிட்ஸ் எடுத்து நல்லா இருக்கேன். ஸோ சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்லி ஆகணும். படம் போட்டு வரேன். ஸோ ப்ரோ பார்ட்டி இன்னொரு பார்ட்டி இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னன்னா சந்தோஷ் நாராயணன் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கை தட்டுங்க. இது அவர் மியூசிக்காக கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷ் என் பைக்கில் உட்கார வச்சுட்டு நிறைய ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை, இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும், சந்தோஷ் டெஃபினட்டாக யூ டூ ஒண்டர்ஸ். யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ், யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யுவர் லைஃப். அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவிகுமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே. அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான். ஸோ சந்தோஷ், ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது. அண்ட் ஏன்னா சில ஃபிலிம்ஸ் ரொம்ப நாள் இருக்கிறனால அதை பற்றி பேச முடியாதாங்க. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச் தான் சும்மா அது. அடுத்தது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார்.
எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்ன கூப்பிடுவாரு, எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாம போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ இது மூலியமா ரெக்வெஸ்ட் பண்றேன் பிரதர், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, சிவகுமார் எங்க இருக்காரு? பீட்சா 4 5. ஓகே, பை 1 கெட் 1 கேட்டிருக்கோம். பை 1 பை 4 பை 5 பீட்சா வந்துட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நல்லன் சார், அவர் வந்து என்ன சொல்லணும்னா, சில இயக்குநர்கள் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானே நிறைய பேர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னன்னா, இந்த படம் நீங்கள் எடுக்கிறது கதையை வச்சுக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் 2 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே 2 இயர்ஸ் தான். இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட் வந்து 3 இயர்ஸாக யோசிச்சோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிளாடியேட்டர், அவதார், டைட்டானிக் மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சுங்க. என்னன்னா, சூதுகவும் கல்ட் ஃபிலிம். இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமர். இது இந்த லைட் மாதிரி ஒரு பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ரவி. உண்மையிலே அர்ஜுன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். ஏன்னா ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் வேலையை பார்க்கலாம். இந்த படத்தில் எல்லா வேலையும் பார்த்தது அர்ஜுன் தான். இன்ஃபேக்ட் எப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து டேட் செல்லேருந்து எல்லா வேலையும் பார்த்த அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எது கிடைக்குதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அர்ஜுன், உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க, முக்கியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அண்ட் தங்கராஜ் சார், மேடையில் சொன்னால் மேடையில் மறந்துடணும், சரியா? அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. ஓகே ஓகே, நான் வந்து இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பாட்டு இல்லாம தர மாட்டேங்க. பார்ட்டி பண்றோம்ல, பார்ட்டி பண்றீங்களா? பார்ட்டி இல்லைன்னு சொன்ன மாதிரி பார்ட்டி பண்றது சினிமா பார்ட்டி நீ பார்ட்டி பண்றியா இல்லையா? பார்ட்டியில நீ இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். சாயந்தரம் வரமாட்டேன்ற பார்ட்டி இருக்கா இல்ல பார்ட்டி பண்றீங்களா? பார்ட்டி ஓகே ஓகே ஓகே. பார்ட்டி சார், அந்த கதை இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் நல்லதை கூப்பிட்டு சார், இதுதான் சூதுகவும் ஒரு படம். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நீங்க தான் டைரக்ட் பண்ணீங்க. அது பார்ட் 2 இப்போ வந்து பார்ட் 3 நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அடிக்கடி மேபி நான் எழுதி வந்து காட்டணும் உங்களுக்கு, கஜினி சூர்யா மாதிரி ஒரு. தேங்க்யூ. அப்புறம் நான் இப்போ உள்ள வந்தது எல்லாருமே சார் பேசுறதுக்காக வரல. நான் சில விஷயங்கள் பேசல. அதை என்னோட நண்பர் ஆதிக்கு அவரோட வேலையை அந்த டைம் அவருக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் மரநாடு டேரக்டர் ஏற்கேவுக்கு, அப்புறம் ஆலப்பட டேரக்டர் விஜயகுமாருக்கு. அதான் ஏன்னா நம்ம கூடிய நாங்கள் இப்போ காலையில் எழுந்தோடனே டீ கால் மீட் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் தூங்குறது முன்னாடி டீ கால் மீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரல. சாரி சாரி. அப்புறம் இன்னும் ஏதாவது பேர் நான் மறந்துருந்தா கண்டிப்பாக படிச்சிருக்கேன். இல்லை அப்புறம் அப்பா ஆதிக்கு அப்பா ரவி சார், இப்போ தேங்க்யூப்பா. நானும் சில டேரக்டர்ஸாக மறந்துட்டேன். தயவுசெய்து அது இன்டென்ஷன் கிடையாது, சும்மா பேசுகிறேன். அது சாருக்கு ரொம்ப நன்றி, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். ஏன்னா சிவி குமார் வந்து அவர் வருத்தப்பட்டார், என்னது வாழ்க்கையில் கஷ்டம் வந்தெல்லாம். அவர் வந்து ஒரு ஏனம் கிடையாது, குதிரை. ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஏந்துப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி தான் என்டர் த டிராகன் பார்த்துருக்கீங்க அட்டகத்தில். ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இப்போ குட் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இங்கே வந்திருந்து இங்கே வந்து அனைவருக்கும் நன்றி. கார்த்திக், நலன், சந்தோஷ், பாபி, ரவி எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருந்த அவங்க வந்து இந்த விருந்தினர் எல்லாருக்கும் நன்றி. நன்றி வந்து இவ்வளோ நேரம் இருந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பேர் சொல்ல வேண்டாம். நான் வந்து இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில் தான் கட்டை மாற்றி பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டேரக்டர் மாற்றிருக்காரு. அவரும் நிக்கிலோட பெரிய பேனாக பேர் கொடுத்துருக்கு. அவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 15 தியேட்டரில் பாருங்க, பார்த்துட்டு எங்களுக்கு ப்ளீஸ். கமலா தியேட்டருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து இவ்வளோ டைம் எங்களுக்கு கொடுத்தது, ஆல்வேஸ் என்கரேஜிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் கமலா தியேட்டர்ஸ். அண்ட் ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு விக்னேஷ்.
for hosting the event. Very nice. Thank you. Love you all. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. சார் தங்கராஜ் சார் ப்ளீஸ். தங்கராஜ் சார் வாங்க. தங்கராஜ் சார் அண்ட் சூதுகம் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன். அண்டு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஜாலியாக நம்ம தலை நடிச்சிருக்காரு சிவா. சென்னை 28ல் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பித்த ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது. அண்ட் அவர் வெற்றி பெறணும். அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை. அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒத்தனத்தோடு காத்துட்ருக்காரு. நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் வந்து சிவகுமார் அவர் மீட் பண்ண அதெல்லாம் செம்ம கதை. ஓகே, அவர் படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டார். ஓடினவரை வந்து ஒரு ஏதோ ஒரு படமாக நான் வந்து போய் ட்ரை பண்ணுறப்போ பேசிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம். படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தரமாட்டேன்றாரு. ஆனால் நல்லா இருக்குது படம் பண்ணலான்னு சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவியூ பார்க்க போயிட்டார். பாதி படம் முடிச்சிருந்தது. இவர் கூப்பிட்டு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டார் அவர். ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். இப்போ படம் பண்ணுறான். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நானும் மோசஸ் என்ன பண்ணேன், எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதணும். ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அனுப்பிச்சு விட்டோம். அது படிச்சவனே உடனே கூப்பிட்டாரு. ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்தாரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு மெயில் அனுப்பிச்சோம். ஸோ அந்த மெயில் வந்து இது ஃபுட்பால் இருக்குது, கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், கிரவுண்டு தான் இல்லை, அந்த கிரவுண்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு 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 லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோடனே வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படி தான் எங்கள் லைஃப் வந்து ஆரம்பிச்சது. அண்ட் ராகேஷ் இருக்காரு அண்ட் சுந்தர் 2 பேர் வந்து இந்த படத்துக்கு அந்த டைமில் வந்து அட்டகத்தி டைமில் வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க. அண்டு சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறிச்சு. ஸோ அதனால தான் பீஸா ஆரம்பித்தார். உடனே வந்து ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகவும் அப்புறம் 3 பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன். சந்தோஷ் நாராயணன் சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன். சந்தோஷ் ஓகே ஒரு டவுசர் போட்டு வந்து ஒரு ஸ்டுடியோவில் இங்கே இருந்தார். இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு என்னன்னா சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு கேட்டேன். ஓகே பரவாயில்ல, ஆனால் எனக்கு வேற மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன். அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல. இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். அண்ட் வந்து சந்தோஷோடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து ஒரு இன்னைக்கு வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டாக நிற்குதுன்னா அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டாக நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவகுமார் அண்ட் சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அந்த மாதிரி சூதுகவும் 2 வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு 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 சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம். மகிழ்ச்சி. நன்றி. ரஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவகுமார் சார் நான் வந்து அவர் மெயில் அனுப்பிச்சு பிடிச்சாரு. நான் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி அவர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நானும் நாளை இயக்குனர் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு இடத்துல நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் இன்னும் நிறைய ப்ரொடியூசர் மீட் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டா எழுதிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக. அதனால் நான் இப்போ தான் சூதுகம் எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு இருப்போம். அப்புறம் ப்ரொடியூசர்லாம் தேட ஆரம்பித்த டைமில் நரேஷன் ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 2-3 பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடன்ஸே குறைச்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம எழுதும் போது ஒரு மைண்ட் செட்டில் எழுதுவோம். பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையாக அது கிடையாது. அது நரேஷன் பண்ண வராது. ஸோ 2-3 இடங்கள் அது மிஸ் ஆகும்போது எனக்கு வந்து சரி ஓகே, ஆனால் நீங்கள் நரேஷன் பண்ணால் தான் இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே நம்மளுக்குலாம் ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க, நம்மளே ஒரு 5D வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச்சு அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது
சரி ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு மதுரைக்காரர், சரி இவருக்கு ஏதாவது விட்ட போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். அப்போ அவர் வந்து சொன்னார், வாங்க ஸ்கிரிப்ட் இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ டி நகரில் அவரோட ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் தான் போனேன். ஸோ போனோன்னு நான் சொன்னது வந்து, சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது, இல்லை பரவாயில்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு 2-3 டேஸ் அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை, போங்க டீ குடிச்சிட்டு வாங்க நான் படித்தேன் அப்படின்னாரு. நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன். 1 ஹவரில் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து முடிச்சாரு. படித்து முடிச்சுட்டு சூப்பராக இருங்க நம்ம பண்ணுவோங்க அப்படின்னாரு. எனக்கு ஆக்சுவலி நம்ப முடியல, என்ன உண்மையாக சொல்கிறாங்களா இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை ஏன்னா இல்லை அதுவுமே ரொம்ப, ஏன்னா ஜிகர்தண்டா தான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டே எதையுமே படிச்சாரு. படிச்சுட்டு ஓப்பனாக சொன்னார் அவர், இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம்னா இது நடக்கவே நடக்காது, இது வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னாரு. இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சுருப்போம்ல, 2 crores சார், அவங்களால வாய்ப்பே கிடையாது, இது ஒரு 4 crores ஆச்சு ஆகும் அப்படின்னு. பீட்சா பண்ணும்போது இல்லை ஒரு 1 crore பண்ணலான்னா ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக ஒர்க் பண்ணாங்க. பட் தேங்க்யூ சார், ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you here. ஏன்னா வந்து இத்தனை பேர், இத்தனை படங்கள், இத்தனை இது மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு. அதில் வந்து சிகுமார் சார்லேருந்து ஒரு ஆடியோ லான்ச்சு, அந்த படம் ரிலீஸு, அப்புறம் ஒரு பார்ட்டி. ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். பட் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் அகைன். ஸோ ஹாப்பி ஃபார் சிவி குமார் சார் அண்ட் சூதுகவும். ஐ திங்க் சூதுகவும் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானரில் ஐ திங்க் ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர், நலன் ஃபாதர் ஆஃப் த ஹியூமர் இட் செல்ஃப். அந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்ல வந்து நாங்கள் 4 இயக்குனர் பண்ணும்போதே வந்து நலனோட படங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும் அந்த ரைட்டிங் எல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூதுகவும் வந்து எப்படின்னா தர் வில் லைக் ஒன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ். அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி இப்போ சூதுகம் ரீசெண்டாக கூட ஒரு நாள் சும்மா அந்த படம் பிளே ஆகிட்டு இருந்துச்சுன்னு உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ சச் அ கிளாசிக் ஃபிலிம் சூதுகம். ஸோ அதோட பார்ட் 2, ஆல் த பெஸ்ட் டு த நியூ டீம் அண்ட் மிர்ச்சி சிவா சார், ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங். அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் யூ டேக் இட் தேர். அண்ட் தென் கருணா வந்து சூதுகம்க்கும் சூதுகம் 2க்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐ திங்க் கருணா மூலமாக தான் வருது. அண்ட் த நியூ டீம், டைரக்டர் அர்ஜுன், மியூசிக் டைரக்டர் எட்வின், சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக், அண்ட் டு த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ, ஆல் த வெரி பெஸ்ட். டெஃபினட்டாக யூ ஹாவ் அ பிக் நேம் பிஹைண்ட் சூதுகம்ன்றது. ஸோ சூதுகம் பார்ட் 2 டெஃபினெட்லி வின் பிக் அப்படின்றது என்னோட விஷஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சூதுகம் வந்து பண்ணும்போதே ஒரு ரொம்ப க்ரேஸியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு 47 நாளில் பண்ணோம். எனக்கு அது அந்த யூஸ்வலாக ஷூட்டிங்கில் நடந்த சில விஷயம் ஞாபகம் இருக்கும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர வைல்டான ஒரு ரைடு, அது அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு, பயங்கரமான ரைடு. அதெல்லாம் தாண்டியும் அந்த படம் அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அந்த ஸ்கிரிப்டு அது சீரியஸாக இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு. இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி முதல்ல ஸ்கிரிப்ட் படிக்கிற ஒரு ப்ரொடியூசரை பார்த்தோம் நாங்கள் எல்லாருமே. ஸ்கிரிப்டை படித்து ஜட்ஜ் பண்ணுவார். அப்புறம் அவர்கிட்ட இருக்க இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, அவர் ஸ்கிரிப்டை மட்டும் ஜட்ஜ் பண்ணுறது, ஆளையும் ஜட்ஜ் பண்ணுறது. அவர் ஹோல்சமாக அந்த ஸ்கிரிப்ட் இவன் வச்சுருக்கான், இவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஹோல்சமான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே அவரோட ஸ்டாண்டர்டான மக்களாக இன்றைக்கி உருவாகியிருக்காங்கன்னா அதில் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டும் உள்ளே இருக்குது. ஸோ அப்படி தான் சூதுகம் உருவாச்சு. ரெண்டாவது, ஆனால் இப்போ நான் எந்த லெவலில் நான் அதை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டு, இப்போ நானே வந்து டிவிலாம் சூதுகம் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு, ரொம்ப நல்ல பசங்க அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராட்டுற மனுநிலைக்கு வந்துட்டேன். ஸோ நான் ரொம்ப அவே இல்லை. அதனால் சூதுகம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் வச்சு வித்தியாசமாக பண்ணி வச்சு மாட்டியிருப்பேன். ஸோ அதனால் நான் வேற ஒரு ஆள் சூதுகம் பண்ணுறது சால சிறந்தது. பட் அதே மாதிரி இதை வந்து அந்த சூதுகங்களோட பேரை கேபிட்டலைஸ் பண்ணவங்க மட்டும் இல்லாமல், எனக்கு தெரிஞ்சு சிவி சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு இந்த டீமு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, கண்டிப்பாக திட்டுவானுங்க, இந்த திட்டு வாங்காமல் தப்பிச்சிட்டாலே இது வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடுமையான உழைப்பு போட்டாங்க. ஸோ நல்ல ஒரு சக்ஸஸாக வரணும். சூதுகங்களோட பேர் அடுத்தடுத்து நிறைய பேர் படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக, முடிஞ்சால் எனக்கு கூட பின்னாடி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க 3 பேரும் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததே நினைக்கிறேன், இல்லை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். செம, ரொம்ப எனக்கு ஃபில் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் இவங்க எல்லாருக்குமே. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை சப்போர்ட் பண்ண, அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அட்டகத்துக்கு முன்னாடி வந்து எனக்காக
என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஓன் பண்ணி என்னோடய ஒர்க்கெலாம் காமிச்சு எப்படியாவது எனக்கு ஒரு படம் வந்துடணும்னு சொல்லி என் கூடயே தெரிஞ்சிட்டு இருந்தது தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். நான் அது இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 டேரக்டர்ஸை ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சூதுகம் 2 டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஐ ஹோப் அந்த பயங்கர வைபாக எனக்கு நான் ரொம்ப பயஸ்டு தான் கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சவங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச்.